ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் ஆனீங்கன்னா உங்களால் முடிவு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க வேலைக்கான ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தெரியா இருக்கும். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரிங்க, நம்ம இதோட கதவுல போகலாம். அதுக்கப்புறம் இவங்களும் டஞ்சன் உள்ள போயின்னு இருக்கேன். காப்ளின்ஸ்லாம் நிறைய பேர் இந்த கைதுகளும் நல்லா கொண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதுங்களை கொள்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல உண்மையிலே யாரு மான்சஸ் புரியலையே, இவங்களா இருங்களா அப்படின்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ண கிமோ அந்த வயசான ஆளுடைய கூச்சல் தான் இப்படி சும்மா இப்ப பார்த்தா கொத்த சொல்லினே இருக்குது. ஹீரோவும் இப்ப ஈஸியா அடிச்சு போறான். சன், உண்மையிலே நீ பயங்கரமா மாறிட்டு இருக்கடா. ஏன்னா நீ தான் இந்த குரூப்புக்கு ஒரு கவசமா செயல்படுற, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கடா. முன்னத்தை காட்டிலும் எப்போ உனக்கு இந்த மாதிரியான ஆயுதம் கிடைச்சது? அது துயும் ஜின்வோ, உண்மையிலே நீ பயங்கரமா இன்னைக்கு கலக்குறடா. இப்போ எதுவுமே உனக்கு காயம் ஏற்படலையே, அப்பனா இன்னைக்கு என்னோட வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு. அது உண்மைதான், இருந்தாலும் இன்னமும் எனக்கு உன்னோட உதவி தேவை. சாங்கும் உண்மையிலே இந்த பையன் பயங்கரமா மாறிட்டு இருக்கான். இவனோட ஆறாவே அதை காட்டி கொடுக்குது. உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்பவே பலசாலி ஆயிட்டு இருக்கான். கேங்கும் வாங்க இங்க தானே கிளம்பும். அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இருக்க இடையில ஒரு 3 குகை வருது. என்ன இங்க பிரியுது, பரவாயில்லையே, இப்ப ஈஸி ஆயிடும் வேலை. அவ எல்லாரும் பாட்பாட்டா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு குகையில போனா மட்டும்தான் பாஸ் டேம்பரை கண்டுபிடிக்க முடியும். அப்படி யார் இதுல பாஸ் டேம்பரை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆள் மூலியமா மத்த ஒரு குகையில இருக்க மத்தவங்களை கான்டாக்ட் பண்ண அனுப்பிச்சு வைங்க. மொத்தமா சேர்ந்து அந்த பாஸ் அழிச்சிடலாம் கடைசியா. சரி ஓகே, நான் கைதிகளை கூட்டு போறேன். ஹீரோவும் அவனுடைய பர்பஷன் அந்த ஸ்கில்ல பயன்படுத்த எந்த சைட்ல அந்த மான்சர், அதாவது அந்த பாஸ் லெவல் மான்சர் எந்த குகையில இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதோட மிஸ்டர் சாங் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் வகையில போலாம். அப்படியா, சரி ஓகே. கிம்மோ, சரி நாங்க செகண்ட்ல போறோம். பிசினஸையும் கூட்டிட்டு நான் 3ஆவதுல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறதுக்கு முன்னாடி கேங்கும் அவன் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். இன்னொரு பக்கம் கிம்மு பண்ண இடத்துல நம்ம இதே மாதிரி காப்ளின்ஸே வச்சுனா நல்லா தான் இருக்கும், நம்மளோட ஜாபும் சேஃப் தானே. ஆனா உண்மையிலேயே நம்மளும் இப்போ பலவீனமான அண்டஸா மாறிட்டோம்ல. என்ன பலவீனமான அண்டஸா மட்டும் தான் பலவீனமான டஞ்சனுக்கு அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல நம்மளும் இப்போ சேர்ந்துட்டோம். ஆனா நம்ம தான் அந்த மாதிரி அசியம் பண்ணோம். என்ன பண்றது, அப்படி பண்ணி தான் ஒரு தடவை உயிர் பழிச்சு வந்துட்டோம். அது என்னமோ உண்மைதான். நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனது நான் அன்னைக்கு பயந்து ஓடி இருக்க கூடாது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதான். ஆனா அதுக்காக லம்புல ஒருத்தரை நான் அந்த இடத்துல விட்டு போயிருக்க கூடாது. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஏ ரேங்கரா இருந்து நம்ம மத்த ஹை கிரேட் ஹண்டர்ஸ்ல இருக்கும் போது அவன் லோ ரேங்க் ஹண்டரா இருந்து நம்மளோட உயிரை அன்னைக்கு காப்பாத்தினான். அப்ப இதுல பெருசா இருந்த விஷயமே நம்ம எவ்வளவு வீக் ஆயிட்டோம், நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கோம்னு எனக்கு தோணிருச்சு. அதனால மன்னிப்பு கேட்கணும். சரி, நீங்க மன்னிப்பு கேட்டா அவன் மன்னிப்பா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க தான் போறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிசினஸும் காப்ளின்ஸ் அழிச்சுன்னு இருக்கேன். என்னடா ஈஸியா போட்டு தள்ளிட்டீங்க, அப்போ மனுஷங்களை இந்த மாதிரி தான் போட்டு தள்ளுவீங்களா? மனுஷங்க அட்டகாசம் பண்ண அது எப்படி வேணா இருக்கட்டும். இந்த காப்ளின்ஸை கொண்டாலும் சரி, மனுஷங்களை கொண்டாலும் சரி, எங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படியா, சரி. அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. எதுக்காக என்ன கூப்பிட்டேன்? மொத்தம் 3 ஆண்டர்ஸ் அவங்க என்னுடைய பொண்ணை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தினாங்க. அந்த தலைவலியை தாங்காம அவ சூசைட் பண்ணிக்கிறான். அதனோட விளைவா என்னுடைய ஒய்ஃபும் மென்டல் ஆயிட்டான். அந்த நாய்ங்க என்ன இருந்தாலும் இப்படியாப்பட்ட தப்பு பண்ணாலும் அவனுங்க ஆண்டர்ஸ்ன்ற முறையில கூடிய சீக்கிரமே தண்டனை குறைஞ்சு வெளியே வந்துருவானுங்களே. அந்த மாதிரி நடக்கப்பட மாட்டேன். அதுக்காக தான் அவனுங்களை கொல்லணும். அவனுங்களை கொல்றதுக்காக இந்த டஞ்சனை பயன்படுத்துவேன். டஞ்சன்ல எந்த கொலை நடந்தாலும் அது டஞ்சனோடய போயிடும்ல. நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண நான் விட மாட்டேன். அதுக்காக இந்தா என்ன இது, இதுல 3 பில்லியன் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கின்னு அவங்களை கொன்னுடு ப்ளீஸ், எனக்காக இது பண்ணு. அதுக்கப்புறம் அவனும் இந்த பிசினஸ் கிட்ட நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு பிறகு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல போற விஷயம் இதுதான். ஒரு 100 காப்ளின்ஸ் உங்க எல்லாரையும் கும்பலா வந்து தாக்கிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் கிம்முடைய குகையும் வேற ஒரு குகையோட கனெக்ட் ஆகிறதுனால என்ன இது வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கேன், தப்பான வழியெல்லாம் கிடைக்கல, வா பார்த்துன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா இந்த கேங்கும் இவனுக்கு 3 பேரையும் கொள்றதுக்காக விற்க வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் கிம்மு இதை பார்த்துட்டு டேய் நீ அங்க என்னடா பண்ற? ஆட்டுடா வேற ஒரு குகையோட பாதைகள் ஒண்ணு சரிதான். அப்பனா பாத்ரூம் வேற எங்கேயோ தான் இருக்கும். சரி அதை முடிக்கிறேன் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டு டேய் என்னடா பண்ண அவனை என்ன பண்ணனா இப்ப என்னோட பிளானியை சேஞ்ச் பண்ணணும் போல. அதுக்கப்புறம் இவனுங்களை கொள்றதுக்காக முன்னாடி போக ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்றான். ஏதோ ஒன்று சரியில்லை. அந்த காங் இன்ஸ்பெக்டர் பாஸ் கூட ஹாஸ்பிட்டல் என்ன வந்து பார்த்தான். அவனுக்கு என்ன ஞாபகம் இல்லைனாலும் கண்டிப்பா நான் நல்லபடியா இருப்பேன். இன்னொரு பக்கம் கிம்மோ கத்துறது சவுண்ட் கேட்டுட்டு கிம்மோ அவருக்கு ஏதோ ஆயிட்டு வாங்க போலாம் சொல்லிட்டு அவன் எடுத்து போட அங்க பார்த்தா பிசினஸ் செத்து கிடக்குறானுங்க. என்னாச்சு? அங்க பார்த்தா இன்னொருத்தர் செத்து கிடக்கு. சியாங், மிஸ்டர் காங் இறந்துட்டாரு, இன்னொருத்தர் உயிரோட இருக்காரு. அப்ப அந்த இடத்துல பார்த்தா கிம் உயிருக்கு போராடின்னு இருக்காரு. மிஸ்டர் கிம் ஜோயா உடனே போய் ஹீல் பண்ணு. அதுக்கப்புறம் அவனும் ஹீல் பண்ண. மிஸ்டர் சாங்கும் என்ன இது அந்த மான்சஸ் அட்டாக் பண்ண தழும்பு மாதிரி தெரியலையே, யாரோ இவங்களை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன பேசுனது கிம், உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க உயிரோட இருப்பீங்க, வாயை மூடி நான் ஹீல் பண்றதை மட்டும் கவனிங்க. நான் என்னதான் உங்களை சொல்றதே தெரியல. என்ன மன்னிச்சிடு சங், அன்னைக்கு பண்ண காரியத்துக்கு நான் சத்தியமா இன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிடு. ஆனா இந்த நிலைமையில நான் இப்படி கேட்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு பண்ண தப்புக்கு என்ன மனசான மன்னிப்பியா? என்ன மனசார மன்னிச்சிடு சஞ்சின்வோ. அதோட அவர் சாக ஹீரோ மத்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க. இன்னொரு பக்கம் திடீர்னு யாரும் அட்டாக் பண்றது வருது. ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே பிடிக்கும். அவன் ஜூயி அட்டாக் பண்ண வந்திருக்கான். பரவாயில்லையே நீயும் ஃபாஸ்டா தான் இருக்க. நான் ஹீலரை காலி பண்ணலாம் நினைச்சேன். அப்போதான் உங்களை போட்டு தள்ளும்போது அவங்க குணப்படுத்த முடியாது. மிஸ்டர் கேங் நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் பண்ணேன். என்ன வேணாம்ப்பா, நீங்க அண்டர் அசோசியேஷனை சேர்ந்த ஒரு மெம்பர், நீங்க ஏன் இப்படி கொள்றீங்க எல்லாரையும்? கண்டிப்பா இதுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு கதையை செட் பண்ணிட்டேன். நான் வெளியே போயிட்டேன்னா எந்த காரியத்தை பண்ணது எல்லாமே எந்த டஞ்சனை சேர்ந்த காப்ளின்ஸ் சொல்லிடுவேன். எந்த கைதுக்கு தப்பிக்கும் போது கூட இருந்த நீங்க எல்லாரும் கொண்டுட்டீங்க அவங்கள. அது மட்டும் இல்லாம நான் பாஸ் கூட ஃபைட் பண்ணும்போது என்னையே அட்டாக் பண்ண முயற்சி பண்ணதுனால என்னுடைய திறமையை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் நான் அதே இடத்துல பொண்ணுட்டுன்னு சொல்லிடுவேன். அப்படி இல்லைனா என்ன கொலை பண்ண வந்ததுல நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அந்த பாஸ் மாஸ்டர் அவங்களை கொண்டுடுச்சுன்னு சொல்லுவேன்.
எப்படி நல்லா இருக்கா? இது ஒரு அந்நியமா இல்ல? ஹீரோவும் போராடுறதுக்கு தயாரா இருக்கு. உன்னால சமாளிக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன். நான் வாழை பயன்படுத்தி ரொம்ப நல்லா இருந்தாலும் அப்ப என்ன விட பி ரேங்க சேர்ந்தவன். அப்போ என்ன விட பெரியவனா இருந்தாலும் ரேங்க பொறுத்த வரைக்கும் அனுபவத்துல நான் தான் அதிக வயசை கொண்டவன். டேய், என் மேல ஒரு கவசத்தை உருவாக்குறியா? நீ என்ன பண்ணாலும் கலவா, உன்னால இந்த இடத்த விட்டு உயிரோட போகவே முடியாது. உங்க எல்லாரையும் கொண்டுட்டு நடந்த விஷயத்தை அப்படியே ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு. அதனால இப்ப ஷார்ட்ஸ்மேன் சொல்லி ஒரு எதுக்கு போக? உன்னோட வால் தான் உன்னைய கொல்ல போதுரா. அதுக்கப்புறம் அவனை வெட்ட இப்ப எப்படி இருக்கு உனக்கு? என்ன இது தப்பிச்சிட்டேனா? பரவாயில்ல கலவா, வயசானாலும் அவனோட ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நல்லா தான் முயற்சி பண்ற. நீ எவ்வளவு மேனேஜ் பண்ணாலும் கடைசியில இப்படி தானே நடக்கும் கலவா. ஜோயை ஹீல் பண்ண அந்த ஹீலர் ஃபர்ஸ்ட் நான் கொல்லணும். அவ தானே ஹீல் பண்றா. அதுக்கப்புறம் அவள் கொல்ல போக திடீர்னு நம்ம மிஸ்டர் சாங் வந்து தடுக்க. உண்மையில நீ வயசானவனா இருந்தாலும் ரொம்ப தான் ஏத்துடுற. ஏய், நான் இது வரைக்கும் எஸ்ராங்கஸ் எவ்வளவு பெரிய பாத்துருக்கேன்டா. ஆனா உன்னோட பவர்க்குள்ள ஒரு எல்லை இருக்கு. எனக்கு எல்லையே இல்ல கலவா. சொல்லிட்டு அவ அடிபட்டு விழுவோம். மிஸ்டர் சாங் சொல்லிட்டு இவ்வளவு குணப்படுத்தலாம் பார்க்க ஒர்க்கே ஆகல. ஹீலர் கூட உதவாதவதான். இதோட நீ செத்துட்ட அப்படின்னு கொலை பண்ணலாம் வர. அதோட அவரு மேஜிக் பவரை பயன்படுத்தி அவனை எரிக்க. என்ன இது வேலை செய்யலையா? நீ என்ன பண்ணாலும் உன்னோட மேஜிக் பவர் கூட என் கிட்ட வேலை செய்யாத கலவா. பரவாயில்லையா, வயசான காலத்திலயும் நல்லாவே பிளான் போடுற. மிஸ்டர் சாங்கு தன்னோட சாவு இந்த இடத்துல தான் யோசிக்க. அப்ப வந்து ஹீரோவும் தடுக்க. இது ஜூயும் பார்த்து அதிர்ச்சி வரா. திரும்பி வந்துட்டே நீ என்ன குடுக்க வந்து தடுக்கிற? யாரா நீ? நான் தான் ஈ ரேங்க் சங் ஜென்போ. ஈ ரேங்க் கண்டரா உன்னை ஈஸியா கொண்டுட்டு வேணா. மிஸ்டர் சாங்கும், ஏ சங் என்னடா ஆச்சு இப்போ திடீர்னு என்ன ஆச்சு? நீ எப்படி வந்தீங்க? பரவாயில்லையே, ஒரு ஈ ரேங்கா இருந்துட்டு என்னோட பாப்பரை எந்த அளவுக்கு பிளாக் பண்றேன்னா கண்டிப்பா நீ உன்னோட சக்தியை மறைச்சிருந்திருக்கான்னு தான் அர்த்தம். இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அப்பனா நீங்க எல்லாருமே அந்த டபுள் டென்ஷன்ல இருந்து மீண்டு வந்தவங்களா? அப்பனா நான் பார்த்த வரைக்கும் என்னோட பாஸ் மானிட்டர் பண்ண ஆளே சஞ்சின்போ ஈ ரேங்க். உன்னோட ஸ்கில்ஸை நீ மார்க்க பார்த்திருக்கேன். ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க கூட நீ வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ உன்னோட செகண்ட் அவேக்னிங்க திரும்ப பண்ணிருக்க. எனக்கு அவன் சொல்லிட்டு உண்மையா? அதுக்கப்புறம் 2 வருஷத்தை அதிர்ச்சியாவ. அப்பனா அது டபுள் டென்ஷன்ல தான் நடந்திருக்கணும். டபுள் டென்ஷனா? ஓ, அப்ப பாஸ் சொன்ன ஆள் இவன் தானோ? ரொம்பவே பலவீனமா இருந்தவ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கான். அப்ப நான் அதுக்கப்புறம் தான் இவனோட செகண்ட் அவேக்னிங்க பண்ணிருக்கான். சரி, எப்படி தான் நீ தப்பிச்சிருந்தாலும் என்னோட ஆன்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கை கொடுக்கும். நீ எதுக்காக எப்படி பண்ண? கைதிகளை கொண்டது கேக்குறியா? அது என்னன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அப்பா என்ன காசு கொடுத்து இவங்களை கொலை சொன்னாரு. இது சமூக நீதிக்காக தான் பண்ண. இல்ல, நான் கிம்மோடைய நிலைமைக்கும் கேங்கோடைய நிலைமைக்கும் நான் கேட்கறேன். எதுக்காக அவங்களை கொன்ன? அவங்களை சித்திரவதை பண்ணாமே நீ இப்படி பண்ணிருக்கலாம். பட் ஆனா நீ ஏதோ வேற எண்ணத்தோட பண்ணிருக்க. நீ பணத்துக்காக ஒன்னு இதை பண்ணல, நல்லாவே தெரியுது. பரவாயில்லையே, நீ சொன்னதை நான் பண்றேன். என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காத. நான் பி ரேங்கர் தெரியுமா? எனக்கு பெரிய கில்ட்ல இருந்து கூட பெரிய பெரிய ஆபத்து வந்தாலும் நான் எதுக்காக ஹண்டர் அசோசியேஷன்ல வேலை பார்க்கறேன்? எதுக்காக? நான் பீஸ்ட்டை விட மனுஷங்களை கொட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்ப சொல்ல. ஏ ரேங்க்ல நீ என்னதான் இருந்தாலும் இப்பதான் உன்னோட செகண்ட் அவேக் நீ பண்ணதுனால என்னோட லெவலுக்கு கூட நீ வரமாட்டேன். ரொம்பவே ஸ்லோவா இருக்க. ஹீரோவா அவனுடைய லெவலுக்கு ஈடு கொடுக்க இதெல்லாம் பார்த்துட்டு மிஸ்டர் சங்கு ஷாக்கா வர்றாரு. இது முன்னாடி பார்த்த சங்கே கிடையாது பாத்தியா? இப்ப உன்னால தோத்து போக தான் முடியுது. அது மட்டும் நடக்காது. உன்னால என்ன கொல்ல முடியாது. என்னது சிஸ்டம் இப்ப உன்னை கொல்ல சொல்லிடுச்சு? அது சிஸ்டமா? என்ன பேசுறான்? எனக்கு தான் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அவன் ஸ்பீடா போக ரொம்ப பெருமா இருக்கான். இப்போ அப்புறம் விஷயத்தால அட்டாக் பண்ணல. என்ன இது இப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல வச்சு அட்டாக் பண்ணுவியா? நல்லா இருக்குது. எங்க போயிட்டான்? அதுக்கப்புறம் அவனுடைய சீக்ரெட் பவர் பயன்படுத்தேன். இது சும்மா பழங்காலத்துல இருந்து இந்த கலை இருக்குது. அதாவது யார் கண்ணிலையும் மாட்டாம திடீர்னு வந்து அட்டாக் பண்றது தான். ஒரு சவுண்டும் வராது, ஒரு அசைவும் தெரியாது, ஒரு ஸ்மெல்லு கூட உணர முடியாது உன்னால. ஆனாலும் நான் உன்னை அடிப்பேன். ஆசோசியன்ஸ்க்கு மட்டுமே உரித்தான இது கலை. இது வரைக்கும் யாருக்குமே இந்த ஸ்கில்லை பத்தி தெரியாது. ஏன்னா என் கிட்ட இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் பயன்படுத்தின ஒவ்வொரு ஆளுமே செத்துட்டாங்க. நீ செத்துட்ட சிம்பு, வாய மூடி நங்கேரு. ஹீலர் அவனை கொண்டுட்டு நான் உங்களுக்குள்ள இப்படியே விட்ட சங்கு இறந்துருவானே. இப்ப காயப்பட்டுச்சு உன்னோட காலு. இதுக்கப்புறம் உன்னால என்னடா பண்ண முடியும்? இப்படியே பேசி இருப்பியா? சண்டை போடலாமா? ரெக்கவரி பண்ணிடுறான். அதுக்குள்ளே ரெக்கவர் பண்ணிட்டான். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே. தனக்கு தானே குணமாக்கிக்கிற ஹீலரை. இன்னமும் என்ன திறமைகள் இருக்கு தெரியலையே. ரெடி பண்ணவே முடியல. ரொம்ப ஆபத்தானவன். நான் இன்னும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டு நான் செத்துருவேன். உன்ன மாதிரியான ஆளுங்களை கொள்றது கூட எனக்கு கோவம் தேவைப்படாதுடா. அப்பனா இதுக்கு முன்னாடி நீ மனுஷங்களை கொண்டு இருக்க தானே? என்ன சொல்றான்? அப்ப நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். மிஸ்டர் சாங்க யோசிக்கிறாரு. இவன் குறுகிய காலத்திலேயே பல கஷ்டமான முடிவு எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அதனாலதான் இப்படி இருக்கான். ஹாண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யார் வலிமையா இருக்காங்களோ அவங்க தான் மேல வருவாங்க. அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ண. ஹீரோ அடுத்த நிமிஷமே அவனுடைய ஒரு பவரை பயன்படுத்தி அவன் ஏதோ ஒரு டைமென்ஷன்ல மாட்டிக்க அதுக்குள்ளேயே கத்தி அரைக்கிறான். அவங்க ஏன் கொண்டு கேட்டல. என்னதான் அவங்க பல டென்ஷன்ஸ்ல போயிட்டு வந்து அனுபவம் வாய்ந்த அண்டர்ஸா இருந்தாலும் அவங்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்காம சுயநலவாதியா நடத்துக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல நீயும் நானும் ஒரே மாதிரி தான். ஆனா இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சாகும் போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நீ மட்டும் இந்த அண்டர்ன்ற விஷயத்துல இந்த தனித்துவமானவன். உன்னால குணப்படுத்திக்கவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். இது வரைக்கும் என்னோட வாழ்நாள் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுத்தல. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என்னை பத்தி எனக்கே ஒன்னும் முழுசா தெரியாது. அப்படியா? நீ இப்ப என்ன கொண்டுட்ட மாட்டோம். நீ இன்னமும் பல பேர்கிட்ட நான் ஒரு ஈரங்கிறது நடிச்சுன்னு வாழ முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஸ்டெல்த்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவனுடைய பவர் வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ உணரான். அவன் சொன்னது உண்மைதான். நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிறேன். பட் நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்? என்னை விட்டு ஒரு உணர்வுகளும் என்னை விட்டு காணாம போயிடுது. சின்பு, நீ உண்மையிலே சாதிச்சிட்டேன். சரி, நீங்க 2 பேரும் டென்ஷனை விட்டு கிளம்புங்க. அப்ப நீ நான் தனியாலவே அந்த பாஸை கொண்டுட்டு வரேன். நீ தனியா போறியா? உண்மையிலே எனக்கு புரிஞ்சிருச்சு. வெளியே போய் வெயிட் பண்ணலாம். அவன் தனியா சமாளிக்கிற லெவலுக்கு இப்போ வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்களும் வெளியே வந்துட்டு இருக்கேன். மேனேஜர் ஊவா அந்த இடத்துக்கு வராரு. ரிப்போர்ட்டை பார்த்தேன். உயிரோட வந்தவங்க என்னால நம்ப முடியல. கேங்க இன்னும் மாதிரியா பண்ணிருப்பான். சீக்கிரட்டா மக்களை கொண்டு இருக்கான். என் கூடியே இருந்ததுனால அவன் நான் கவனிக்க விட்டுக்கிறேன். அப்புறம் அந்த
இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவர் அதிர்ச்சியாவ ஹீரோங்கிறது தானே நினைச்சபடி இப்ப மாறிடா நீங்க இன்ஸ்பெக்டர் தானே என்னோட பேரு ஹூ ஜிந்துல் என்னோட அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பண்ணது என்ன மன்னிச்சிடுங்க பட் ஆனா முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கேட்கலாமா உண்மையிலேயே நீங்க அவங்க கூட சண்டை போட்டீங்கன்னா உங்கள யார் கேங்க கொண்டது இரவு யோசிக்கிறான் இதுக்கப்புறம் என்னோட ரகசியத்தை பாதுகாக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது அவங்க கூட சேர்ந்து வேலையும் பார்க்க முடியாது அது நான் தான் கொண்டு தொட்டு மிஸ்டர் சாங்க சொல்லு என்னது நீங்களா ஆமா நீங்க எப்படி பண்ணீங்க நீங்க ஒரு சி ரேங்கர் ஆச்சு ஆமா நான் ஒரு சி ரேங்கர் தான் ஒரு பி ரேங்கர் எதிர்க்கிறதுக்கு எனக்கு என்னோட நண்பர் உதவி பண்ணாங்க அப்பனா ஒரு ஹீரோட உதவியோட ஒரு சி ரேங்கர் அவனை கொண்டுட்டீங்க சரி ஓகே நான் ரிப்போர்ட் போய் எழுதுறேன் முடிஞ்சா என் கூட வாங்க காங்க அழிச்சதுனால மட்டும் நான் ஒன்னும் பலசாலி கிடையாது அவ என்னதான் ஒரு பி ரேங்கர் இருந்தாலும் ஏ ரேங்க் இருந்து இவனால என்னால எதிர்க்க முடியாது மிஸ்டர் சாங்கும் சன் கவலைப்படாத உன்னோட பலத்தை மறைக்கிறதுக்கான காரணம் ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி பண்றோம் இது ஒரு நன்றி கண்ணா கூட ஏத்துக்கேன் ரொம்பவே நல்லவங்களா இருக்கான்னு ஹீரோவும் புரிஞ்சுக்க அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹீரோவும் ஜூயி கூட வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு அது எசன்ஸ் உனக்கு கொடுக்க அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க சரிங்க சேர்ந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சி ரொம்ப பிடிச்ச வளைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவல்ல இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு பணம் பார்த்துப்பீங்க நம்புறேன் பணம் பார்த்தாது வேணுங்க போதும் சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு